இன்றைக்கி திருப்பதி ஏழுமலையானே கடன் வாங்கித்தான் இங்கே இன்னமும் கடன் கட்டிக்கிட்டு இருக்கார் குபேரனுக்கு. மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், இந்த 2 பேருக்கு தான் நம்ம இந்த பரிகாரம். அதனால் நம்ம கடன் பட்டோம். இதிலேருந்து நமக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கு அரிசி மாவு கலந்து ஒரு முன்னாடி பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த பிள்ளையாருக்குரிய அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏ டு ஜெட், ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, கடன் வாங்காதவன் எவனுமே இல்லை. கோடீஸ்வரனாக இருப்பார். தான் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னா யார்கிட்டையாவது ஒரு 10,000 1 லட்சமாவது கடன் வாங்கிட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஒரு வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு ஒன்று அவர் கையிலேயே 50 லட்சம் வச்சுருந்து வீடு கட்டினாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு பற்றாக்குறைக்கு யார்கிட்டையாவது வாங்கித்தான், கடன் வாங்கித்தான் வீடே கட்டி முடிக்கணும். அப்படிங்கிறது கடன்கிறது ஒன்றும் வேணாங்க. திருப்பதியில் இருக்க பாலாஜியே கடன் வாங்கித்தான் அன்றைக்கி கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னமும் குபேரனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி திருப்பதி ஏழுமலையானே கடன் வாங்கித்தான் இங்கே இன்னமும் கடன் கட்டிக்கிட்டு இருக்கார் குபேரனுக்கு அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ கடன்கிறது இல்லாத மனிதனே கிடையாது. இன்றைக்கி அம்பானி எடுத்துக்கோங்க, அதானி எடுத்துக்கோங்க, எல்லோரும் பேங்கில் கடன் வாங்கித்தானே தொழில் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஜாய் ஆலுக்காஸ் இருக்குது, எத்தனையோ நகைக்கடைகள் இருக்குது, ஜிஆர்டி, எத்தனையோ நகைக்கடைகள் இருக்குது. எல்லாருமே ரொக்க காசை வாங்கி எல்லாம் பொருள் வாங்கி வச்சுருக்காங்க. பேங்கில் கடன் வாங்கித்தான் அந்த ஸ்டாக்கை காமிச்சுதான் மேலும் மேலும் கடனை வாங்கி அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஏன் கடன் படுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஒரு மிடில் கிளாஸு கீழே இருக்கிறவங்க கடன் வாங்கினா கட்ட முடியலை. இப்போ அவங்களாம் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் போயிடுறாங்க. எத்தனையோ பேர் கடனை வாங்கி நாட்டை விட்டு எஸ்கேப் ஆனவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க. இன்றைக்கி மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், இந்த 2 பேருக்கு தான் நம்ம இந்த பரிகாரம். ஒரு மனுஷன் கடன் படுறது அப்படின்னா, கடன்பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லியிருக்காங்க. கடன்பட்டவன் எப்படி கலங்கினானோ அது மாதிரி இலங்கை வேந்தன் கண் கலங்கினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடன் பட்டவனை மாதிரி கலங்கிறது யாரும் கிடையாது. அப்போ நான் மட்டும்தான் கடன்பட்டிருக்கேன், என்னால் தான் கடை அடைக்க முடியலைன்னா உங்களை மாதிரி கோடீஸ்வரனுமே கடை வாங்கித்தான் தொழில் பண்ணுறான். அப்படிங்கும்போது அவனுக்கு நம்ம எவ்வளவோ தேவலை. அப்போ என்ன ஆகுது, ஆடம்பரங்களை குறைச்சிட்டு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவுகளை நாம் செய்ய ஆரம்பிக்கும்போது நமக்கு கடன் பட வேண்டிய அவசியம் இருக்காது. அத்தியாவசியமான தேவைகள் எதுவோ அதுக்கு மட்டும் நம்ம வருமானத்தில் எடுத்து செலவு பண்ணணும். சரி, ஏதோ அவசரப்பட்டு ஒரு தொழில் பண்ணினா நம்ம நிறையா சம்பாதிச்சிடலாம், வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு கடனை வாங்கி தொழில் பண்ணிங்க. அந்த தொழில் விருத்தி ஆகலை, கடன் பட்டோம், லாஸ் ஆகி போச்சு. அதனால் நம்ம கடன் பட்டோம். இதிலேருந்து நமக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே கடன் பட்டவங்க கடன்லேருந்து மீளணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய கர்மா நம்மளை விட்டு போனால் தான் கடன்கிறது தீரும். பிறவிக்கடன் என்னது, எத்தனையோ பிறவியில் எடுத்துட்டோம். ஒவ்வொரு பிறவிலையும் என்னென்ன அக்கிரமம் பண்ணமோ அது இந்த பிறவியில் தொடரும். இப்போ உதாரணமாக போன தடவை 1 லட்ச ரூபாயை ஏமாற்றி போன பிறவியில் ஒருத்தனை ஏமாற்றிட்டு நம்ம கொடுக்காமல் விட்டுட்டோம். இந்த பிறவியில் ஈட்டிக்கார மாரி அந்த 1 லட்சத்தை வசூல் பண்ண வந்துடுவான். அப்போ நீ யாருக்கு கொடுக்கணுமோ அதை திருப்பி வாங்குறதே நமக்கு வட்டி கடைக்காரனாக வர்றான். அப்போ அவன் ஏற்கனவே நம்மகிட்ட கொடுத்தவன் ஏமாந்தவன் இந்த தடவை வசூல் பண்ணிட்டு போகிறான். சொல்கிறது நல்லா தாங்க இருக்குது, நடைமுறைக்கு இது சரியாக வரலங்க, இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள், இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அது எனக்கு கேட்குது. அதனால தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன், இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஒரு மனிதன் கடன் படுறதை காட்டில் அவமானம் வேறு எதுவும் இல்லை. குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்க முடியாமல் தவிக்கிறவங்களுடைய அந்த தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா, சொன்ன சொல் தவறாதவங்களுக்கு அந்த கஷ்டம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆபத்தான காலம். அதிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னால் எளிமையான ஒரு மந்திரம், ரொம்ப சிம்பிளானது. இது கஷ்டமானது இல்லை. இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 108 முறையாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கனாலே போதும். அதுக்கு பெருசாக ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. சர்க்கரையும் அரிசி மாவும் கலந்து ஒரு பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த பிள்ளையாருக்குரிய அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும்.
ரொம்ப சிம்பிளான மந்திரம். ஓம் கம் ருண கணபதையே நம. ரொம்ப சிம்பிள். ஓம் கம் ருண கணபதையே நம. இந்த ருண கணபதையே, ருண அப்படின்னா கடன், கணபதையன்னா கணேசர், அந்த விக்னங்களை தீர்க்கக்கூடியவர். கம் அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு. பிரபஞ்சத்திட்டேருந்து நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு என்னுடைய கடனை தீரு அப்படின்னு வேண்டுறோம் இல்லையா, அது கணேசன் அந்த தடையை நீக்கி பிரபஞ்சத்திட்டேருந்து அந்த பணத்தை வாங்கி கொடுத்து நம்முடைய பிரச்சனையை சீக்கிரம் நமக்கு விடுவிச்சு கொடுப்பார். அப்போ இதுக்கு என்னது? ஓம் கம் ருண கணபதியை ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பொருத்தி வைங்க. இந்த ருண கணபதிக்கு அந்த அரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து வைங்க. எறும்பு சாப்பிட்டுட்டு போட்டோம். அதே மாதிரி இதை கூட எடுத்துகிட்டு போய் எறும்பு புத்து இருக்கிற இடத்துல அல்லது நம்ம வீட்டு மதில் சுவர் ஓரமாக போட்டிங்கன்னா எறும்பு எடுத்துகிட்டு போயிடும். அது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எப்பயுமே செய்துட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இதை துவங்கிறது வெள்ளிக்கிழமை துவங்குங்க. 6 to 7 வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் துவங்கி தினசரி செய்துட்டு வாங்க. அல்லது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடன் வெகு விரைவில் தீர்றது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இனிமேல் எதிர்காலத்தில் கடன் படவும் மாட்டோம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த அபூர்வமான இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லி பலனடைங்க. நல்லதே நடக்கும். அது நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.